இல்லத்தில் தனியாக வசித்து வந்த திருநங்கை இரும்பு கம்பியால் தலையில் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் சக திருநங்கைகளிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளி யார்? மர்ம நபர் சிக்குவாரா? சேலம் மாநகர் பொன்னம்மாப்பேட்டை வடக்கு ரயில்வே காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் 7ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு பூக்கடை மற்றும் செல்போன் கடைகளில் வேலைக்கு சென்று வந்தார். கடந்த 2 வருடத்திற்கு முன்பு சரவணன் தன்னை ஒரு திருநங்கையாக உணர ஆரம்பித்துள்ளார். 6 மாதங்களுக்கு முன்பு மும்பை சென்று திருநங்கைக்கான அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளார். அதன் பிறகு தனது பெயரை வனிதா என மாற்றிக்கொண்டார். இந்த மாற்றத்தை பெற்றோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் அவர் வீட்டுக்கு செல்லவில்லை. வடக்கு ரயில்வே காலனி பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தனியாக வசித்து வந்துள்ளார். இரவு நேரங்களில் மட்டும் இந்த வீட்டிற்கு திருநங்கை வனிதா வந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்செங்கோட்டை சேர்ந்த 25 வயதான நவீன் என்பவருக்கும் திருநங்கை வனிதாவிற்கும் இடையே நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. பின்னர் நவீன் அடிக்கடி வனிதாவை பார்க்க வடக்கு ரயில்வே காலனிக்கு வந்து சென்றுள்ளார். புதன்கிழமை இரவு வனிதா தாதகாப்பட்டி பகுதியில் உள்ள தனது அக்கா மரகதம் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது நவீன் வனிதாவை பார்ப்பதற்கு வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. மறுநாள் காலை வனிதாவிடம் பணம் வாங்குவதற்காக அவரது அக்கா மரகதம் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது திருநங்கை வனிதா இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ந்து போனார். உடனடியாக அம்மாப்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் நேரில் வந்த போலீசார் தடயங்களை பதிவு செய்து உடற்கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் வனிதாவின் தலையில் இரும்பு கம்பியால் யாரோ தாக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. காதலன் நவீன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர். அவரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இரும்பு கம்பியால் திருநங்கை வனிதா அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெற்றோர் மற்றும் சக திருநங்கைகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.